அந்த பாழான அந்த தேசம், நிர்மூலமான அந்த பட்டணம், சிதைந்து போன அந்த ஜனம் மறுபடியும் தன் மகிமையான நிலைமைக்கு அது திரும்ப வருவதற்கு கர்த்தர் 3 காரியத்தை அந்த ஜனத்துக்கு செய்கிறாரு. இந்த சபையில், இந்த ஆராதனையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் விழுந்து போன அல்லது சரிந்து போன அல்லது முறிந்து போன சிலருடைய வாழ்க்கை சரிஞ்சு போச்சு, சிலர் வாழ்க்கை முறிஞ்சு போச்சு. இந்த சரிஞ்சு போனதுக்கும் முறிஞ்சு போனதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நல்லா கவனிங்க. சரிஞ்சு போனது அப்படின்னா ஒரு மரமாக இருக்கட்டும் அல்லது அந்த மரத்துக்கு ஒப்பான உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், தன்னுடைய ஆயுள் காலம் முழுவதும் வாழ்ந்து பலன் தந்து ஆயுள் முடிஞ்சு அது கீழே விழுறதுக்கு பேர் தான் என்ன பேர்? சரிஞ்சு போகிறது. தன் ஆயுள் காலம் முழுவதும் அது வாழ்ந்துருச்சு, அது பலன் கொடுத்துருச்சு. இப்போ தன் நாட்கள் முடிந்ததுனால என்ன ஆயிடுச்சு? அதுக்கு பேர் சரிவு. முறிவு அப்படின்னா அது இன்னும் பாதி ஆயுசு கூட வாழலை, பாதியிலேயே பலன் கொடுக்க வேண்டியது, நன்மைகளை காண வேண்டிய வாழ்க்கையில், வாழ வேண்டிய வாழ்க்கையில் பாதியிலேயே அது விழுந்து போனா அதுக்கு பேரு முறிவு. காலம் முழுவதும் வாழ்ந்துட்டு அது விழுந்தா அதுக்கு பேரு சரிவு. பாதியிலேயே வாழ வேண்டிய வாழ்க்கையில் பாதியிலேயே அது விழுந்தா அதுக்கு பேரு முறிவு. ஒருவேளை சரிஞ்சு போன நிலைமையில நீங்க இருந்தாலும் சரி, அது பாதி நாட்களிலே முறிஞ்சு போன நிலைமையில இருந்தாலும் சரி, உங்களை மறுபடியும் அந்த திரும்ப தங்கள் மகிமையை காணும்படி அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவதற்கு இந்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதே இடத்துல இருந்து மறுபடியும் உங்களை எடுப்பிக்கிற தேவன் காலை நேரத்தில் உலாவுகிறார். விசுவாசிக்க கூடுமானால் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம். எடுப்பிக்கிற தேவன். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. நம்முடைய தேவன் யாருங்க? எடுப்பிக்கிறவர். இதுக்கு முன்னால பயன்படுத்தாட்டா இனிமே பயன்படுத்துங்க. நீர் என்னை எடுப்பிக்கிற தேவன், என் குடும்பத்தை திரும்ப எடுப்பிக்கிற தேவன். என் ஆண்டவர் யார்? எடுப்பிக்கிறவர். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க கண்ணு முன்னால அப்படியே சரிஞ்சு அப்படியே கற்குவியலா போச்சுல, அந்த கற்குவியலை அப்படியே திரும்ப எடுப்பித்து கட்டிடமாய் மாற்றுகிற தேவன் இது. உங்க கண்ணு முன்னாலேயே சரிஞ்சு மண்மேடா போச்சுல, அது அப்படியே. பாஸ்டர் நீங்க சொல்றது கிராஃபிக்ஸ் மாதிரி தெரியுது பாஸ்டர். இது கம்ப்யூட்டர்ல செய்ய முடியும், நிஜ வாழ்க்கையில செய்ய முடியுமா? ஐயா, இது கம்ப்யூட்டர்ல செய்வதற்காக எழுதி கொடுக்கல, இது நிஜ வாழ்க்கையில செய்வதற்காக. இந்த தேவன் படத்துக்காக செய்கிறவர் அல்ல, என் உண்மை வாழ்க்கையில இதை நிறைவேற்றி கொடுக்கிறது கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திரும்ப எடுப்பிக்கப்படும். அல்லேலூயா. உங்க தொழில் அப்படியே திரும்ப எழும்பி வருகிறத கர்த்தர் எடுப்பித்து கட்டுவதை உங்க கண்களால் பார்ப்பீங்க. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் திரும்ப அப்படியே எடுப்பிக்க அப்படியே இந்த படத்துல பாருங்க, அப்படி சருன்னு வருது பாருங்க. இது படத்துல தானே பார்த்துருக்கீங்க. ஆண்டவர் படத்துல காமிப்பதற்காக எழுதி கொடுக்கல, தன் பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் செய்திருக்கிறார். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் திரும்ப எடுப்பிக்கப்படும். அல்லேலூயா. தரிசனம், ஊழியம், சபையின் காரியம் அத்தனையும் திரும்ப எடுப்பிக்கப்படும். நம்ம 1000 பேர் சேர்ந்து நின்று அதை எடுப்பிக்க முடியாது. ஆனா நம்ம சார்ந்து இருக்கிற கர்த்தர் அதை திரும்ப எடுப்பித்து கொண்டு வர உண்மை உள்ள தேவன். இதை செய்வதற்கு கர்த்தர் 3 காரியத்தை செய்யறார். இந்த வசனத்தை மோடி வாசிங்க. ஆமோஸ் 9:12 மோடி வாசிங்க. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று. உங்களை கர்த்தர் எதுக்கு நேராக கொண்டு போறார் தெரியுமா? பூர்வ நாட்கள் இருந்த மகிமைக்கு நேராய் கொண்டு போவதற்கு. சிலரை அந்த பூர்வ நாட்களின் நிலைமைக்கும் கொண்டு போவாரு,
இன்னும் சிலரை முந்தின மகிமையை விட பிந்தின பெரிதான மகிமையை காண்பதற்கும் தெய்வம் கொண்டு போவார். அல்லேலூயா. அது செய்கிறதுக்கு இங்க 3 வேலையை கர்த்தர் பண்றார். இந்த வசனத்துல ஆண்டவர் 3 வேலையை கர்த்தர் இங்க செய்றார். இது ஆங்கிலத்தில் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல அழகா இந்த பிரசங்கத்தை ஒரே வசனத்துல அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுல 3 வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 3 வார்த்தையை மட்டும் நான் உங்களுக்கு கோடிட்டு காமிக்கிறேன். ஐ வில் ரெஸ்டோர் போட்டிருக்கா, ரெஸ்டோர் போட்டிருக்கா. நான் கொடுக்குற 3 வார்த்தை அதில் சொல்லப்பட்டிருக்கோம். கவனிங்க. ஐ வில் ரீபில்ட் இருக்கு, அந்த வார்த்தை கீழே இருக்கு பாருங்க. ஐ வில் ரீபில்ட். அப்புறம் பாருங்க, அதே லிவிங்ல டிரான்ஸ்லேஷன்ல 3வது ஐ வில் ரெஸ்டோர். நான் உங்களுக்கு வரிசைப்படுத்துறேன். ஐ வில் ரீபில்ட். ரீபில்ட் அப்படின்னா மறுபடியும் கட்டுவேன். சொல்லுங்க அந்த வார்த்தையை. மறுபடியும் கட்டுவேன். ஆண்டவருடைய 3 வேலை. ஐ வில் ரீபில்ட், ஐ வில் ரிப்பேர், ஐ வில் ரெஸ்டோர். 3 வார்த்தை இந்த ஒரு வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. கவனிங்க. ரீபில்ட், ரிப்பேர், ரெஸ்டோர். கர்த்தர் தம் ஜனத்துக்கு இந்த 3 வேலையை ஆண்டவர் செய்கிறார். இந்த பாழான பட்டணம், நிர்மூலமான இந்த பட்டணத்துக்கு கர்த்தர் இந்த 3 காரியத்தை செய்கிறார். என்னென்ன செய்கிறார்? ரீபில்ட், மறுபடியும் கட்டுவா. ரிப்பேர், அதை பழுது பார்த்து சரி செய்வா. ரெஸ்டோர், அதை திரும்பி வர பண்ணுவா. விசுவாசிக்க கூடுமானால் என் வாழ்க்கையை மறுபடியும் கட்ட கர்த்தர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. மறுபடியும் அதை சீர்படுத்த என் ஆண்டவரால் முடியும். திரும்பி வர பண்ண கர்த்தரால் முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். 3 வேலையை கர்த்தர் செய்வார். ரீபில்ட், ரிப்பேர், ரெஸ்டோர். தமிழ்ல மறுபடியும் கட்டுவார், அதை சீர்படுத்தி அல்லது பழுது பார்த்து அதை சரிபடுத்துவார். மறுபடியும் அதை திரும்ப வர பண்ணுவார். ஆமென் சொல்றீங்களா? முதல் காரியம் ரீபில்ட், மறுபடியும் கட்டுவேன். இந்த ரீபில்டுங்கிறது மனிதன் யாரும் அவ்வளவு விருப்பப்பட மாட்டாங்க. ஒரு காரியம் சரியில்லைன்னா அதை அப்படியே ஒதுக்கிட்டு புதுசா இன்னும் ஒன்று செய்வோம் அப்படின்னு தான் மனிதர்கள் எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் என் ஆண்டவர் யார் தெரியுமா? புதிய காரியத்தையும் என் வாழ்க்கையில் செய்கிறவர் தான். ஆனால் இப்போ விழுந்து போச்சுல, இப்போ சரிஞ்சு போச்சுல, செதஞ்சு போச்சுல, கர்த்தர் சொல்றார், இந்த செதஞ்சு போன சரிஞ்சு போனது என்ன தெரியுமா? அன்னைக்கு நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அன்னைக்கு நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கை, அன்னைக்கு நான் உனக்கு கொடுத்த மேன்மை. அதனால அதை அப்படியே ஒதுக்கி தூர போட கர்த்தருக்கு மனதில்லை. அதையே மறுபடியும் கட்டுவதற்கு தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எசேக்கியேல் 36:10 வாசிக்கிறோம். எசேக்கியேல் 36:10. நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். ரீபில்ட் அங்க கொடுக்கப்பட்ட வார்த்தை மறுபடியும் கட்டப்படும். ரீபில்ட். ஏற்கனவே நான் கட்டி அழகு பார்த்த பட்டணம், நான் கட்டி ஆசீர்வதிச்ச ஜனம், நான் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணின கூட்டம் இன்னைக்கு சரிஞ்சு முறிஞ்சு செதஞ்சு போயிருக்கு. அதை ஒதுக்கி இன்னும் ஒரு நபரை அங்க கொண்டு வர, வேற ஒரு காரியத்தை கர்த்தர் கொண்டு வர விரும்பல. அதையே மறுபடியும் கட்டுவதற்கு, அதை ரீபில்ட், அந்த ஆமென் கர்த்தர் அதை செய்வதற்கு தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த ப்ராஜெக்டை யாரும் வாங்க விரும்ப மாட்டாங்க. புதுசா ஒன்று கட்டவா சொல்லுங்க, வாரேன் கட்டுறேன். ஆனா இந்த உடைஞ்சு செதஞ்சு போயிருக்கிறத மறுபடியும் கட்டுறதுக்கு ரொம்ப செலவாகுங்க. அதுக்கு புதுசாவே என்ன செஞ்சுட்டு போயிடலாம், கட்டிடலாம். இதை ரிப்பேர் பார்க்கறதுக்கு புதுசா ஒன்று வாங்கிட்டு போயிடலாம். இது மனுஷன் சொல்றது. ஆண்டவர் யார் தெரியுமா? அதையே திரும்ப கட்டி எழுப்புகிறவர். யோசிக்க மாட்டார், சிரமப்படவும் மாட்டார். அது சிறுசோ பெருசோ, ஆழமோ அதிகமோ, பாதிப்பு எத்தனை வருஷமோ எத்தனை அதிகமோ, அது மறுபடியும் கட்டி எழுப்ப இந்த தேவன் உண்மை உள்ளவர். மனிதர்களை போல ஒப்பேத்துவோ ஒதுங்கி போகவோ இந்த தேவன் செய்ய மாட்டார். உங்க பாதிப்பு எவ்வளவு அதிகமா இருந்தாலும் அதை ரீபில்ட் பண்ண கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வேதத்துல சிலருக்கு அதை செஞ்சிருக்கிறாருங்க. யோபுவின் சரித்திர புஸ்தகம் 22-23 வாசிக்கிறோம். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், கவனிங்க,
சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். ஆமென். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப அழுத்தமா இருக்கு. சொல்லுங்க, திரும்ப கட்டப்படுவேன். விசுவாசிக்கிறோம் 5 பேர் தான் போறலாம். அவங்க மட்டும் சொல்லுங்க, கையை உயர்த்தி வாயை திறந்து முழு பலத்தோடு, திரும்ப கட்டப்படுவேன். என் குடும்பம் திரும்ப கட்டப்படும். என் பிள்ளை காரியம் திரும்ப, என் ஊழிய சபை தரிசனம் திரும்ப, என் தொழில் திரும்ப, நான் என்னுடைய ஆவிக்குரிய காரியம் திரும்ப கட்டப்படும். சொல்லப்பட்டிருக்கு, சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினா. அதை ஒன்ன மட்டும் நான் செஞ்சா போதும், மற்றதை அவர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. இதை ஒன்றை மட்டும் நான் செய்யணும். சர்வ வல்ல மனுஷன் போய் ஐயா அப்படி இப்படி நீ போய் ஒப்புரவாரு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினான். அந்த வார்த்தை அடுத்து சொல்லப்போ திரும்ப கட்டப்படுவீர், திரும்ப கட்டப்படுவீர். ஆமென் சொல்றீங்களா? ஆமென். யோபுவின் காரியம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுச்சுன்னு உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு அது நிர்மூலமாக்கப்படுச்சு தெரியும். கையில எதுவுமே மிச்சம் இல்லை, எதுவுமே மீதம் இல்லை, எதுவுமே மிஞ்சல. அவன் வாழ்க்கையில வந்த பிரச்சனையில முடிவுல தேடி பார்த்தா எதுவுமே மிஞ்சல, எல்லாமே போச்சு. ஆனா எல்லாமே போனதுனால அந்த யோபுவை கத்த தள்ளிட்டு இன்னொரு பாபுவை கொண்டு வரலையே. அதே யோபு வாழ்க்கையை தானே கத்த திரும்ப கட்டி எழுப்பினாரு. எந்த ஊர்ல, எந்த பட்டணத்துல, எந்த ஜாதி ஜனங்கள் முன்பதாக இந்த யோபுவின் காரியம் எல்லாமே முறிஞ்சு போச்சோ, யோபுவின் காரியம் சரிஞ்ச காரியம் அல்ல, அவன் காரியம் முறிஞ்ச காரியம். எதுவும் மிச்சமில்லை, எல்லாமே புது 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 புதுன்னு விழுந்துருச்சு கொஞ்ச நேரத்துல. நல்லா வாழ்க்கையில எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா சில நேரங்களில் கண்ணை மூடி முழிக்கிறதுக்கு முன்னால எல்லாமே என்ன செஞ்சிருது, புது புது புதுன்னு விழுந்து சரிஞ்சு போச்சு. யோபுவினுடைய எது திரும்ப கட்டப்படுச்சுன்னா அவன் வாழ்க்கையை குறித்து அவனே சொல்றான். 19:8 வாசி. நான் கடந்து போக கூடாதபடிக்கு, கவனிங்க, எது திரும்ப கட்டப்பட்ட, நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலியடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். இருளான ஒரு காரியம் அவன் வாழ்க்கையில, இருளா போன காரியம். 9 பாருங்க, என்னில் இருந்த என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு, உரிந்து கொள்ளப்பட்ட காரியம். அத நீங்க நோட் பண்ணிட்டே வாங்க. இருளாக்கப்பட்ட காரியம், உரிந்து கொள்ளப்பட்ட காரியம். அடுத்து என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார், எடுத்து போடப்பட்ட காரியம். 10 வாசிங்க. அவர் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார். நாசமாக்கப்பட்ட, அவர் விரக்தியில ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் பேசுறாரு, ஆனா அவருடைய பாதிப்பு உண்மை. அவர் ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் விரக்தியில பேசுறாரு, ஆனா அவருடைய பாதிப்பு என்பது மாற்ற முடியாது. இதெல்லாம் அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு. வாசிங்க தொடர்ந்து. 10 நான் அற்று போகிறேன், அற்று போகப்பட்ட காரியம். என் நம்பிக்கையை ஒரு செடி போல பிடுங்கி போட்டார். இருந்ததே அது ஒண்ணுதான் பாஸ்டர், கடைசி நம்பிக்கையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதை வச்சு காரியங்களை சரி பண்ணலாம் பார்த்தா இப்ப அந்த நம்பிக்கையும் எப்படி போச்சு, ஒரு செடி போல பிடுங்கி போட்டா. இங்க எந்த காரியம் மறுபடியும் கட்டப்பட்டது நான் சொல்றேன், மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், கவனிங்க. இருளாக்கப்பட்ட யோபுவின் காரியம், உரிந்து கொள்ளப்பட்ட காரியம், எடுத்து போடப்பட்ட காரியம், நாசமாக்கப்பட்ட காரியம், அற்று போகப்பட்ட காரியம், பிடுங்கி போடப்பட்ட காரியம். இது கடைசி அதிகாரத்துல மறுபடியும் தெய்வம் கட்டி கொண்டு வந்தாரு. மறுபடியும் அது கட்டப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். உரிந்து போடப்பட்ட உங்க வாழ்க்கையில ஏதோ சில காரியம் உறிஞ்சு போடப்பட்டிருக்கலாம், அது நாசமாக்கப்பட்டிருக்கலாம், இருளாய் போயிருக்கலாம், பிடுங்கி போடப்பட்டிருக்கலாம். எதுவானாலும் அத்தனையும் திரும்ப கட்டி எழுப்புவதற்கு, ரீபில்ட் ப்ராஜெக்டை கையில எடுத்து கர்த்தரை செய்வதற்கு உண்மை உள்ளவர். 42:10 வாசிக்கிறோம். 10 முதல் வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், ரொம்ப முக்கியம், முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென் சொல்றவங்க 12 மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் யோபுவின் நிலைமையை பார்க்கிலும், அதை ஏன் மறுபடியும் சொல்றார் தெரியுமா?
ஏன்னா ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையில ஒரு பாதிப்புக்குள்ளாயிருச்சுன்னா எல்லாரும் இந்த பாதிப்பவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? என்ன ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னா உலகத்தின் பழக்கம் அந்த நெகட்டிவ் காரியங்களையே பேசிக்கிட்டு இருப்பாங்க, நடந்த பாதிப்புகளையே பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதவே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதவே பெருசா பேசிக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தர் அதற்குத்தான் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக என்ன சொல்றாருன்னா, முன்னிருந்த நிலைமையை பார்க்கலாம். நீ முன் நிலைமையை பேசுற, நான் எதிர்காலத்தை பேசுறேன். உங்க காரியங்கள் கடந்த காலத்தை சத்துரு கையில் எடுத்து விளையாண்டிருப்பானா, ஒரு வார்த்தை சொல்றேன், நம்ப கூடுமானால் ஆமென் சொல்லுங்க. எதிர்காலம் கர்த்தரின் கரத்தில் இருக்கிறது. வரக்கூடிய ஒவ்வொரு மினிட்டும் கர்த்தரின் கரத்தில் இருக்கிறது. உன் காரியம் அனைத்தும் கர்த்தரின் கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அத விளக்கம் கொடுக்கறாங்க பாருங்க, என்ன எப்படி ஆசீர்வதிச்சாரா? 14,000 ஆடுகளும். அப்போ முதல்ல எத்தனை ஆடு இருந்துச்சு? 7,000. அது 1ஆவது அதிகாரத்துக்கு போனோம். இப்போ போகணும், வேண்டாம், நேரம் ஆயிரும். கம்பாரிசன் கொடுத்தோம்னா லேட் ஆயிரும். கவனிங்க, தெளிவா கொடுக்கிறாரு. 14,000 ஆடுகளும். ஆடுகள். ரெண்டாவது 6,000 ஒட்டகங்களும். அப்போ முதல்ல எவ்வளவு இருந்துச்சு? 3000. இப்ப எப்படி ஆயிருக்கு? 6,000. 1000 ஏர்களும். அப்போ முதல்ல எவ்வளவு இருந்துச்சு? 500. இப்போ 1000. அடுத்து 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. முதல்ல எவ்வளவு இருந்துச்சு? 500. 500 எல்லாம் 1000 ஆகுது. 3000 எல்லாம் 6000 ஆகிறது. ஆமென் சொல்றீங்களா? 7000 எல்லாம் 17,000 ஆயிரு. அது இன்னும் முடியல. கீழே வாசிங்க. 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். அது என்ன பாஸ்டர், மற்றதெல்லாம் டபுளா கொடுத்துட்டாரு, இது மட்டும் 10 போய் 10 தான் வந்திருக்கு. பரலோகத்துல 10, பூமியில 10, வருகையில எல்லாம் சேர்த்து ரெட்டத்தனையா மாறிடும். ஆண்டவர் கணக்கு சரியா இருக்கும். ஆண்டவர் கணக்கு ஆமென் சொல்ல விரும்புறீங்களா? புரியுதா? நானும் பார்த்தேன், என்ன எல்லாமே டபுளா வந்திருக்கு, இது மட்டும் 7, 3, 10 தான் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தேன். இல்லப்பா, பரலோகத்துல 10 இருக்கு, இங்க 10 இருக்கு, வருகையில எல்லாம் சேர்த்து ரெட்டத்தனையா மாறிடும். அல்லேலூயா. ஆமென் சொல்ல விரும்புறவங்க எத்தனை பேருங்க? அவனுடைய சகல காரியமோ அவன் கண்ணு முன்னால சரிஞ்சு போனதை அதுல இருந்து தேவன் ரீபில்ட் பண்ணான். இதுக்கு பேர் தான் மறுபடியும் கட்டப்படுகிற ஒரு அனுபவம். இந்த மறுபடியும் கட்டி எழுப்பும் பொழுது ஒப்பேத்த மாட்டார். சப்ப கட்டி வேலையை முடிக்கிறதுக்காக சாந்த பூசி வேலை முடிச்சுன்னு ஒதுங்கிற மாட்டார். முன் இருந்த அந்த மகிமையில ஒன்று குறையாதபடி திரும்பவும் மறுபடியும் கர்த்தர் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 69:35 வாசிங்க. தேவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். இதுக்கு பேர் தான் ரீபில்ட். இங்கே கொடுக்கப்பட்ட அர்த்தம் மறுபடியும் கட்டுவார். மறுபடியும் வாசிங்க 35. தேவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அடுத்த வசனம், அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாயிருப்பார்கள். ஆமென் சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு பதில் சாலமோன் மூலம் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்தை நேபுகாத்நேச்சார் இடிச்சு போட்டான். இடிக்கப்பட்ட அதே ஆலயத்தை மறுபடியும் செருபாபேல் மூலமாக தேவன் அதே இடத்துல அஸ்திவாரம் போட்டு தேவன் கட்டி எழுப்பினார். இப்போ அந்த ஆலயமும் ரோமர்கள் காலத்தில் இடிக்கப்பட்டுருச்சு. இப்போ ஆலயம் கிடையாது. ஆனா ஒன்ன கவனிங்க, ஒரு நாள் வரப்போகுது, சீக்கிரம் ஒரு நாள் வரப்போகுது. அதே ஸ்தானத்துல அந்த ஆலயம் திரும்ப கட்டப்பட போகிறது. அந்த நாட்களை குறித்து தான் இந்த வசனம் இங்கே எழுதப்பட்டிருக்கு. கவனிங்க, ஏற்கனவே முதலாய் கட்டப்பட்டு இடிக்கப்பட்டது மறுபடியும் செருபாபேல் மூலம் கட்டினார். அது இப்பொழுது இடிக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் கர்த்தர் இந்த உலகத்தின் கடைசி நாட்களை கட்ட போகிறார். ஆண்டவர் இதுல ஒரு வார்த்தை எனக்கு நினைப்பூட்டினாரு. ஒரு முறை செய்த தேவனுக்கு எத்தனை முறைனாலும் மறுபடியும் செய்வதற்கு அவரால் முடியாத ஒன்றும் அல்ல. ஒரு முறை கட்டி எழுப்பினார்ல, அவன் எத்தனை முறை இடிச்சாலும் அத்தனை முறையும் தேவன் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க.
ஸோ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில காரியம் ஏற்கனவே கட்டப்பட்டு இடிக்கப்பட்டிருக்கலாம், அதையும் கட்டுவா. இல்ல பாஸ்டர், கட்டி மறுபடியும் கர்த்தர் எழுப்பிட்டாரு, ஆனா ரெண்டாம் தரமும் ஒரு முறை கட்டி எழுப்புன தேவனுக்கு எத்தனை முறைனாலும் செய்வதற்கு அவருக்கு அது முடியாத காரியம் ஒன்றும் அல்ல. ரெண்டாவது வார்த்தைக்கு போவோம். ரெண்டாவது வார்த்தை கொடுக்கப்பட்டது ரிப்பேர். ஏசாயா 61:4 வாசிங்க. ஏசாயா 61:4. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். இங்க இப்படி போட்டிருக்கு நம்ம மொழிபெயர்ப்புல. இன்னொரு மொழிபெயர்ப்புல நெடுங்காலமாய் இடிந்து கிடந்தவற்றை அவர்கள் கட்டி எழுப்புவார்கள். அடுத்த வார்த்தை, முற்காலம் முதல் பாழாய் கிடந்தவற்றை நிலை நிறுத்துவார்கள். அடுத்த வார்த்தை, தலைமுறை தலைமுறையா இடிந்து அழிந்து கிடந்த நகரங்களை சீராக்குவார்கள். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா, they shall repair the waste cities. பாழாக்கப்பட்ட பட்டணங்களை அவங்க பழுது பார்த்து கட்டி எழுப்புவார்கள். கவனிங்க, நான் சொன்னது, முதல்ல சொல்லப்பட்டது அந்த பாழான மொத்தமும் மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிற ஒரு அனுபவம். இங்கே சொல்லப்பட்டிருக்குது பழுது பார்த்து கட்டுவான். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? முதல் அனுபவத்தை போல மறுபடியும் இதை முழுவதுமாக கர்த்தர் எடுத்து கட்டுவது இல்லை. இங்க என்ன செய்யப்படும்னா, பழுது பார்த்து அந்த ஊர்ல ஒரு பட்டணத்தை எதிரி முழுவதுமாக நாசமாக்கிட்டான். அந்த முழுவதும் நாசமாக்கப்பட்டதை கர்த்தர் முற்றிலும் மறுபடியும் எடுப்பித்து முழுவதுமாய் கட்டி எழுப்பினான். ஆனா சில பகுதிகளை முழுவதும் அவன் நாசமாக்கல. அங்கங்க இந்த செவரை கவனிங்க, இந்த செவர் இருக்குது, இந்த செவர்ல அங்கங்க உடைஞ்சு போயிருக்குது. இந்த செவர் இருக்கு, அங்கங்க உடைஞ்சு இருக்கு. சீலிங் இருக்கு, அங்கங்க உடைஞ்சு இருக்குது. சில பகுதிகள் முழுவதும் சத்துரு அழிக்கவில்லை, குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் சத்துரு அழிச்சிட்டு போயிட்டான். இப்ப கர்த்தர் சொல்லுகிற காரியம், முழுவதும் அழிக்கப்பட்ட பட்டணத்தை மறுபடியும் நான் புதிதாய் கட்டி எழுப்புகிறேன். பாலான அங்கங்க ஆங்காங்க சில பகுதிகள் மட்டும் உடைந்திருக்குமானால் அதை நான் என்ன செய்யறேன் தெரியுமா? பழுது பார்த்து மறுபடியும் அதே நிலைமைக்கு கட்டி கர்த்தர் எழுப்புகிறார். உங்க வாழ்க்கையில, சிலருடைய வாழ்க்கையில மொத்தமா சரிஞ்ச அனுபவம் உண்டு. சிலர் வாழ்க்கையில முழுவதும் சரியல, அங்கங்க சின்ன சின்ன காரியம். குடும்பம் அப்படியே இருக்குது, ஆனா அதுல ஏதோ ஒரு ஓட்டை, ஒரு காரியம் மட்டும் பாதிக்கப்படு. தொழில் நடக்கு, வருமானம் வருது, ஆனா ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் இப்போ அது முற்றிலும் பாழா போயிருக்குது. ஆவிக்குரிய காரியம் மற்றதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனா குறிப்பிட்ட காரியம் மட்டும் இப்போ அது பாதிக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் சொல்றார், நிர்மூலமான மற்றதை மொத்தமாகவும் கட்ட என்னால முடியும். ஆங்காங்கே பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீர்படுத்தி பழுது பார்த்து மறுபடியும் கட்டி எழுப்பவும் தேவனால முடியும். நெகேமியா அனுபவத்துல 3:7 வாசிக்கிறோம். நெகேமியா 3:7 வாசிங்க. அவர்கள் அருகே கிபியோன் மிஸ்பா ஊர்களின் மனுஷரான மெலத்தியா என்னும் கிபியோனியனும் யாதோன் என்னும் மெரோத்தியனானும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அதிபதியின் அந்நிய பாஷை மாதிரி இருக்கும் பாருங்க. இதெல்லாம் வாசித்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க நல்லா தமிழ் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த புஸ்தகம், நாளாகம புஸ்தகம், இதெல்லாம் வாசிக்க கொடுங்க, பிள்ளைங்க நல்லா தமிழ் பேசுவாங்க. வாசிங்க பார்க்கலாம். கவனிங்க, கடைசி அதிபதியின் சமஸ்தானம் மட்டும் பழுது பார்த்து கட்டினார்கள். எப்படி கட்டினாங்க? பழுது பார்த்து. சத்தமா சொல்லுங்க, எப்படி கட்டினாங்க? பழுது பார்த்து. அடுத்த வசனம் வாசிங்க, 8ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அருகே தட்டாரில் ஒருவனாகிய அராயாவின் குமாரன் ஊசியேல் என்ன பண்ணார் பாருங்க? பழுது பார்த்து கட்டினான். எப்படி கட்டினாங்க? பழுது பார்த்து. 9ஆம் வசனத்தை பாருங்க. 9ஆம் வசனத்துக்கு வாங்க. அவர்கள் அருகே எருசலேம் பட்டணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய ஊரின் குமாரன் ரெப்பாயா பழுது பார்த்து கட்டினான். அவனிங்க அலங்கம் கட்டப்பட்டது நம்ம ஈஸியா நம்ம வாசிக்கிறோம், அது அப்பப்போ அறிக்கையிடுறோம், ஜெபிக்கிறோம். அலங்கம் எப்படி கட்டப்பட்டதுன்னா, சுத்திலும் எல்லா பக்கமும் 4 பக்கமும் மொத்தமா கட்டப்படவில்லை.
நீங்க வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு கோத்திரம் பொறுப்பெடுப்பாங்க, ஒவ்வொரு வாசலையும் ஒவ்வொரு கூட்டம் பொறுப்பெடுப்பாங்க. அலங்கம் எப்படி கட்டப்பட்டதுன்னா பழுது பார்த்து கட்டப்பட்டது. எப்படி கட்டப்பட்டது? பழுது பார்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அலங்கத்தை சத்துரு மொத்தமா இடிக்கல, ஆங்காங்கே ஓட்ட போட்டு உள்ள வந்திருக்கான், ஆங்காங்கே உடைச்சு உள்ள வந்திருக்கான். ஏன்னா மொத்தமா இடிச்சுக்கிட்டு இருந்தா இவனுக்கு நேரம் போதாது, காலம் போதாது. எனவே ஆட்கள் உள்ள போகிறதுக்கான வழி இருந்தால் போதும் என்று ஓரளவுக்கு உடைத்து உள்ள வந்திருக்கிறான். இப்ப கர்த்தர் கட்டி எழுப்பும் பொழுது, இரு, நேரத்தை வீணாக்காத, பணத்தை வீணாக்காத. அலங்கத்தை பொறுத்த வரையில அலங்கம் சுவரு மாதிரி நிக்கி, ஆனா அங்கங்கே உடைக்கப்பட்டிருக்கு. இப்போ நேரம் பணம் இதெல்லாம் வீணாக்க வேண்டாம். எங்கெங்கே உடைக்கப்பட்டிருக்கோ அவைகளை பழுது பார்த்து கட்ட கர்த்தர் இங்கே ஒரு காரியத்தை செய்தார். இப்ப கவனிக்கணும், மொத்தமா போனதை ஒன்னால செய்ய முடியாது. எனவே கர்த்தர் அதை மறுபடியும் எடுப்பித்து கட்டுறாரு. இப்ப ஆங்காங்கே உடைஞ்சு போயிருக்கல, இத கர்த்தர் என்ன பண்றாருன்னா இத தன் பிள்ளைகளை கொண்டே தேவன் கட்டுகிறார். நெகேமியாவை கொண்டே, நெகேமியாவு கூட ஒத்து போகிற அந்த ஒரு மன ஆவி, அந்த அர்ப்பணம், அந்த கீழ்ப்படிதல், அந்த தாழ்மை, அவர்களை கொண்டே இதை கர்த்தர் சரி செய்து தேவன் கட்ட வைக்கிறார். சில காரியங்களை கர்த்தர் கையில் எடுத்து மொத்தமா ஆண்டவர் எடுப்பித்து கட்டுகிற அனுபவம் உண்டு. இந்த மாதிரி ஆங்காங்கே பழுதாயிடுந்த, ஆங்காங்கே ஓட்டையாய் போன இவைகளை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, சில ஆவிக்குரிய நெகேமியாக்களை போல, நெகேமியா கூட சேர்ந்த நண்பர்களை போல ஆவிக்குரிய ஆட்களை தேவன் வாழ்க்கையில கொண்டு வந்து அந்த பழுதடைந்ததை தேவன் சரி பண்ணி கட்ட தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில எந்த பகுதியை சத்துரு ஓட்ட போட்டா, எந்த பகுதியை சத்துரு உடைத்து போட்டா, எந்த பகுதி இன்னைக்கு ஓட்டையாக உடைக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். ஒரு வினாடி கண்களை மூடுவோம், உங்க இருதயத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்துவோம், வாயை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, மொத்தத்தில் விழுந்ததை மறுபடியும் எடுப்பித்து கட்ட உண்மை உள்ளவர். சில இடங்கள் ஆங்காங்கே பாதிக்கப்பட்டிருக்குமானால் அவைகளை எண்ணெய் கொண்டோ அல்லது ஆவிக்குரிய கிருபை பெற்ற நெகேமியாக்களை கொண்டோ அதை மறுபடியும் பழுதடைந்ததை மறுபடியும் சீரடைய வைக்க கர்த்தர் போதுமானவர். நான் ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில இந்த பகுதி இன்னைக்கு சரியில்லை. வாய் திறந்து ஜெபிங்க. இது கேட்கிற நேரம் இல்ல, ஜெபிக்கிற நேரம். வாய் திறந்து ஜெபி. உங்க வாழ்க்கையில எந்த பகுதி, ஸ்பிரிச்சுவலா, பினான்சியலா, பிசிக்கலா, எந்த பகுதி உடைஞ்சு போயிருக்கு சொல்லி ஜெபிங்க. இந்த பகுதியை பழுது பார்க்க கிருபை செய்யுங்க. இந்த பகுதியை பழுது பார்த்து சரி பண்ண கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இதுதாங்க கருத்தான ஜெபம். மொத்தமா விழுந்ததை நீங்க எடுப்பித்து கட்டுங்கன்னு கேளுங்க. ஆங்காங்க உடைக்கப்பட்டதை ஆண்டவரே, நெகேமியாக்களை கொண்டு என் குடும்பமோ அல்லது சபையோ தேசமோ எங்க ஆங்காங்கே உடைக்கப்பட்டிருக்குதோ அதை கட்டுவதற்கு என் வாழ்க்கையில நெகேமியாக்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. அதை பழுது பார்த்து சரி பண்ண கிருபை தாங்க. அந்த தாவீதின் நாட்கள்ல, பிந்தின நாட்கள்ல யோவாப் ஒரு காரியம் செஞ்சான். இந்த யோவாப் ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் சேட்டை பண்ணாலும், கொஞ்சம் தாவீதை மிஞ்சி மிஞ்சி போனாலும், தாவீதுக்கு சில நேரத்தில் அவன் மன வேதனையை கொடுத்தாலும் முடிவில் உருப்படியான ஒரு காரியம் செஞ்சான். 1 நாளாகமம் 11:8, 1 நாளாகமம் 11:8 அந்த யோவாப் பாருங்க. 11:8. பிற்பாடு அவன் நகரத்தை மில்லோ தொடங்கி, மில்லோ தொடங்கி சுற்றிலும் கட்டினான். அது போக கவனிங்க, அடுத்த வார்த்தை சொல்லுது, யோவாப் நகரத்தின் மற்ற இடங்களை, கவனிங்க, சுற்றிலும் கட்டப்பட்டது. காரணம் என்ன? அது மொத்தமா விடிஞ்சு போச்சு, அதை சுற்றிலும் கட்டினா. ஆனா இப்போ மற்ற இடங்களை பழுது பார்த்தான். ஐயா, வசனம் எல்லாமே அர்த்தத்தோடு எழுதப்பட்டிருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அர்த்தம் இல்லாமல் கொடுக்கப்படல. சுற்றிலும் கட்டப்படுகிற அனுபவம் உண்டு. மொத்தத்துல சரிஞ்சு போனா மறுபடியும் எடுப்பிப்பா. ஆனா ஆங்காங்கே நடந்த யுத்தத்தினால இந்த யோவாப் தாவீதின் காலத்திலே தாவீதினுடைய படைத்தளபதி, யுத்தத்தை முன்னின்று நடத்தினவன்,
யுத்தத்தின் கடைசி நாட்களில் இவன் ஒரு வேலை செஞ்சான். யுத்தம் நடக்கும் பொழுது சத்துரு எங்கெங்கெல்லாம் இடங்களை உடைத்து போட்டானோ அதையெல்லாம் கணக்கெடுத்து ஆட்களை கொண்டு பழுது பார்த்தான். இந்த வார்த்தை அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. நகரத்தின் மற்ற இடங்களை பழுது பார்த்தான். என்ன அர்த்தம்? பழுது பார்த்து அதை கட்டினான். அல்லேலூயா. கவனிங்க, சத்துரு தொடுத்த யுத்தத்தினாலே உன் வாழ்க்கையில சத்துரு எதிர்பாராத நேரத்தில் முழு மூச்சோடு வந்து உங்க வாழ்க்கையில ஏதோ சில பகுதிகள் அவனுடைய தாக்கத்தினாலே அவன் தாக்குதலினாலே ஆங்காங்கே உடைந்து போய் நிர்மூலமாகி போய் இடிந்து போய் இருக்குமானால் அன்றைக்கு நெகேமியாவுக்கு கர்த்தர் ஒரு காரியம் செய்தார். நெகேமியா 2:12. நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு. இவங்க எங்கிருந்து வந்தாங்க? அங்கிருந்து வந்தது நெகேமியா மட்டும்தான். ஆனா இதே இடத்துல அவனோடு கூட சேர்ந்து பழுதாய் போன அலங்கத்தை கட்டுவதற்காகவே இவனுக்கு ஒத்த பாரமும் ஒத்த அர்ப்பணமும் ஒத்த கிருபையும் பெற்ற மனிதர்களை தேவன் அவனோடு கூட கூட்டி சேர்க்கிறார். தேவ பிள்ளையே, சரிஞ்சு போன பகுதியை, சத்துருவால் பாதிப்புக்குள்ளாகி உடைந்து போன பகுதியை, காலமெல்லாம் இந்த உடைந்து போன அனுபவத்திலே கர்த்தர் வைத்திருக்க போகிறது இல்லை. அதை கட்டுவதற்கு, அதை சரி பண்ணி பழுது பார்த்து கட்டுவதற்கு உன் அருகிலேயே உன் ஆவிக்கு ஒத்து போகிற, கூட சேர்ந்து ஜெபிக்கிற, ஒத்துழைத்து ஊழியம் செய்கிற, ஒரே பாரமும் அர்ப்பணமுள்ள நெகேமியாவுக்கு ஆட்களை தேவன் தந்தது போல உன் வாழ்க்கைக்கும் தேவன் சிலரை கொண்டு வருவா. அது பழுது பார்த்து கட்டப்படும், அது சீர்படுத்தி கட்டப்படும், சரிபடுத்தி கட்டப்படும். சில காரியங்களை என்னால மட்டுமே பழுது பார்க்க முடியாது. பிரச்சனை பேற்றி மட்டும் மாத்தணும்னா நான் மாத்திடுவேன், பார்த்துக்கோங்க. ஆனால் உள்ளுக்குள்ள போர்டுல ஏதாவது மதர் போர்டும்பாங்க, அதுல ஏதாவது வேலைன்னா அதுக்குரிய ஆட்கள் வேணும். உங்க வாழ்க்கையில பழுதடைந்த சில பகுதிகளை உங்களால் மட்டும் முடியாது என்பதனால தான், நெகேமியாவில் மட்டும் முடியாது என்பதனால தான் சில மனிதர்களை கற்ற நெகேமியாவுக்கு வைத்திருந்தார். ஒரு ஜெபம் பண்ண போறோம். அப்படிப்பட்ட நபர்கள் எங்க கண்களுக்கு காண்பீங்க, எங்க ஊழியத்தில் எழுப்புங்க, எங்க குடும்பத்தை கொண்டு வாங்க, என் வாழ்க்கையில கொண்டு வாங்க ஆண்டவரே. கருத்தான ஜெபம் ஜெபிங்க, கருத்தான ஜெபம் ஆண்டவற்றை கேளுங்க. அப்படிப்பட்ட நெகேமியாவு கூட ஒத்து போன ஆட்களை போல அந்த கிருபை பெற்ற ஆட்களை கொண்டு பழுதடைந்த என் காரியத்தை சரி செய்ய கிருபை தாரும். அல்லேலூயா. ஏசாயா 52:8. ஏசாயா 52:8. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது. வார்த்தை எல்லாரும் அறிக்கையிடுவோமா? கர்த்தர் என்னை திரும்பி வர, கர்த்தர் என் குடும்பத்தை திரும்பி வர பண்ணுவார், என் ஆவிக்குரிய நிலைமையை திரும்பி வர பண்ணுவார், என் தொழில திரும்பி வர பண்ணுவார், என் பிள்ளை காரியத்தை, என் தரிசனத்தை, என் ஜெப வாழ்க்கைய, என் வைராக்கிய துடிப்ப திரும்பி வர பண்ணும் போது அதை கண்ணார காண்பார்கள். விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆவியில் நிரம்பி கர்த்தருக்கு ஆமென் சொல்லி நன்றி சொல்லி கண்ணார காண்பார்கள். வசனத்தை போடுங்க, மறுபடி போடுங்க. சில வசனத்துக்கு என்ன கவனிங்க ப்ளீஸ், என்ன கவனிங்க. சில வசனத்துக்கு பிரசங்கம் தேவையில்லை, சில வசனத்துக்கு என்ன கவனிங்க விளக்கம் தேவையில்லை, சில வசனத்துக்கு விளக்க உரை தேவையில்லை. அதை வாசித்தாலே உள்ளுக்குள்ள உயிர்மிச்சு நடக்குமா? அப்படிப்பட்ட வசனத்துல இது ஒரு வசனம். இப்போ சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஆமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது கண்ணார காண்பார்கள், கண்ணார காண்பார்கள். இந்த ஊர் கண்ணார காண்பார்கள், உன் சொந்த பந்தம் கண்ணார காண்பார்கள், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் கண்ணார காண்பார்கள், உன் அழிவை விரும்பினவர்கள் இதை கண்ணார காண்பார்கள், உனக்கு தீமை வருவதை எதிர்பார்த்தவர்கள் இதை கண்ணார காண்பார்கள். விசுவாசித்தால் கர்த்தருக்கு நன்றி சொல்லு. கண்ணார காண்பார்கள். அல்லேலூயா. எதை கண்ணார காண்பார்கள்? விழுந்து போனது திரும்பி வருவதை,
ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணி கொடுப்பதை கண்ணாறு காண்பார்கள். எதை கண்ணார காண்பார்கள்? பாழாய் போனதை கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணுவதை கண்ணார காண்பார்கள். இவ்வளவு நல்லா இருக்கு. போகும்போது நன்றி சொல்லிட்டே போங்க. கண்ணார காண்பார்கள், கண்ணார காண்பார்கள். அல்லேலூயா. பாதிப்படைந்ததை கண்ணால பார்த்தாங்களே, அவர்கள் அத்தனை பேரும் கர்த்தர் திரும்பி கொண்டு வருவதை கண்ணார காண்பார்கள். உன் காரியம் இப்போவா அப்போவா முடிஞ்சிருங்கிறத பார்த்தாங்களே, அதை தேவன் உயிர்ப்பிக்கிறத கண்ணார காண்பார்கள். நீ ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சிட்டு வந்தல, நடு சாமத்துல பகல்ல என்று பாராமல் அத்தனை பணத்தை ஆஸ்பத்திரிக்கு செலவழிச்சங்கள, அவன் திரும்பவும் கர்த்தர் உன்னை மீட்டெடுப்பதை அவர்கள் கண்ணார காண்பார்கள். நீ ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சதெல்லாம் பார்த்த மக்கள், நீ கோர்ட்டுக்கு அலைஞ்சதை பார்த்த மக்கள், நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சதை பார்த்த கண்கள், நீ நாசமானதை பார்த்த கண்கள், நீ சிதைந்து போனதை பார்த்த கண்கள், நீ நஷ்டமடைந்ததை பார்த்த கண்கள், தெய்வம் மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணி அதை மீட்டு கொடுப்பதை அவர்கள் கண்ணார காண்பார்கள். அல்லேலூயா. நம்புறீங்களா அங்க அந்த வசனங்கள்லாம்? அல்லது வசனம் இந்த நேரத்தில் மட்டும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஆமீன் சொல்றீங்களா? அப்படி யாரும் சொல்ல வேண்டாம், சரியா? அதை உள் வாங்கி திரும்பி வர பண்ணுவா, கண்ணார காண்பார்கள். ஹல்லேலூயா. ரெஸ்டோர் முதல் வேலை, கர்த்தருடைய முதல் வேலை ரீபில்ட், மறுபடியும் கட்டுவா. இரண்டாவது வேலை ரிப்பேர். நெகேமியாவின் அனுபவத்தை போல பழுதடைந்த சில விஷயத்தை சீர்படுத்துவார். மூணாவது, இது ரெண்டையும் ரீபில்ட் பண்ணி ரிப்பேர் பண்ணி மூணாவது என்ன செய்வார் தெரியுமா? திரும்பி வர பண்ணுவா. ரெஸ்டோருங்கிறது இந்த சிஸ்டத்தில் ஒரு காரியம் டெலிட் ஆயிட்டுன்னு வைங்களேன், தெரியாமையோ தெரிஞ்சோ டெலிட் ஆயிட்டு வைங்களேன், அந்த ரீசைக்கிள் பின் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, அப்படின்னு ஒரு அதில் ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுக்குள்ளே போனீங்கன்னா அதை மறுபடியும் கொண்டு வரணும். அந்த ஃபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, படிக்கிற இந்த கம்ப்யூட்டரும் மற்ற டேப்பு செல்ஃபோன் பயன்படுத்துகிற பிள்ளைகளுக்கு தெரியும். அது டெலிட் ஆயிருச்சு, அழிஞ்சு போயிருச்சு. அதை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு தான் அதை கிளிக் பண்ணோம்னா அங்கே என்ன கேட்கும்? ரெஸ்டோர். அப்படி என்ன அர்த்தம்? மறுபடியும் உங்களுக்கு வேணுமா இது? எஸ், எனக்கு மறுபடியும் வேணும். அப்படி ஒரு கிளிக் பண்ணிட்டேன்னு வைங்களேன், அது டெலிட் ஆனது மறுபடியும் அந்த ஃபோல்டருக்கு வந்து உட்காரும். எங்க 1 கிலோ 300 கிராம் உள்ள மூளையை படைச்ச மனுஷன் படைச்ச இந்த கம்ப்யூட்டர்லயே டெலிட் ஆனதை திரும்பி கொண்டு வர பண்ணுமானா, இந்த தெய்வம் சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. அல்லேலூயா. சகலவற்றை ஆளுகை செய்கிறவர். எத்தனை வருஷத்துக்கு முன்னால அது பழுதடைந்து பாழாய் போனாலும் என் ஆண்டவர் I will restore, திரும்ப கொண்டு வருவேன். உன் சகல காரியத்தையும் திரும்பவும் அதை உயிர்ப்பிச்சு கொண்டு வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? திரும்பவும் கொண்டு வருவார். இந்த வேலையை, அந்த வசனத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த மூணாவது வேலையை கர்த்தர் முதல்ல எங்க துவங்குவார்னா, இந்த ரெஸ்டோர் பண்ற மூணாவது வேலை, திரும்பி கொண்டு வருகிற அனுபவத்தை எங்க துவங்குவார்னா, ஃபர்ஸ்ட் கர்த்தர் துவங்குற இடம் எங்க தெரியுமா? எங்க தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் அவர் என்னை புல்லுள்ள அமர்ந்த. அடுத்த வசனம் முக்கியமான வசனம், சரியா? மூணாவது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் என் ஆத்துமாவே தேற்றி, என் ஆத்துமாவே தேற்றி, என் ஆத்துமாவே தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதி பாதையில். ஆங்கிலத்தில் he restores my soul. ஐயா கவனிங்க, இந்த மூணாவது வேலையை கர்த்தர் முதல்ல எங்க துவங்குறாருன்னா, என்னுடைய ஆத்துமாவில் தான் துவங்குறாரு. இந்த திரும்பி கொண்டு வருகிற அனுபவத்தை, உயிர்ப்பிக்கிற அனுபவத்தை, இந்த ரெஸ்டோர் பண்ணுகிற அனுபவத்தை ஃபர்ஸ்ட் கர்த்தர் எங்க ஸ்டார்ட் பண்றாருன்னா, சொல்லுங்க எங்க? அவர் என் ஆத்துமாவை தேற்றி, என் ஆத்துமாவை தேற்றி, அவர் என்னுடைய ஆத்துமாவை மறுபடியும் உயிர்ப்பித்து he restores my soul. ஏன் தெரியுமா?
அன்னைக்கு பாழா போகும் பொழுது, அன்னைக்கு உடைக்கப்படும் பொழுது, அன்னைக்கு நொறுக்கப்படும் பொழுது, பாதிக்கப்படும் பொழுது, அன்னைக்கு வியாதியில படுத்திருக்கும் பொழுது, நஷ்டமடைஞ்சு நடுத்தருவில் நிற்கும் பொழுது, வாழ வழி இல்லாம, அடுத்த நேரம் வாய்ப்பு இல்லாம, அவன் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வாய்ப்பு இல்லாம, உங்க காரியங்கள்லாம் உடைஞ்சு போன பொழுது நீ தனிமையா நின்ன இல்ல, அன்னைக்கு முதல்ல பாதிக்கப்பட்டது ஆத்துமா. முதல்ல பாதிக்கப்பட்டது ஆத்துமா. பாதிக்கப்படும் பொழுது முதல்ல பாதிக்கப்பட்டது ஆத்துமா. அதை திரும்ப தேவன் மறுபடியும் உயிர்ப்பித்து ஆத்துமாவை திரும்பவும் மறுபடியும் கர்த்தர் அதை திரும்பி வர பண்ணி, கவனிங்க, உள்ளுக்குள்ள வேலையை முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில உள்ள வேலையை கர்த்தர் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வெளியில உள்ள வேலையை ஆரம்பிக்கிறார். உங்க காரியம் திரும்பி வருங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் சொல்றேன். கடந்த நாட்கள்ல அல்ல இந்த வருஷத்துல அல்ல இந்த மாசத்துல அல்ல இந்த நாள்ல ஆண்டவர் என்னோடு பேசி அவருடைய பிரசனத்தை அனுப்பி, அவர் வசனத்தை அனுப்பி, தொய்ந்து போன ஆத்துமாவுக்குள்ள ஒரு பலனையோ ஒரு ஆறுதலையோ ஒரு நம்பிக்கையும் தந்தார் சொல்லுகிறவங்க மட்டும், மற்றவங்கள அல்ல. அவர் ஆத்துமாவுல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, ஒரு உயிர்மீச்சு வந்திருக்கு, ஒரு பலன் வந்திருக்கு, ஒரு ஆறுதல் தேர்தல் வந்திருக்கு. அவங்க மட்டும் கைவிட்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் உயிர்ப்பிக்கிற ரெஸ்டோர் பண்ணுற அனுபவத்தை உங்க ஆத்துமாவில செய்ய துவங்கிட்டாரு, உங்க வாழ்க்கையில செய்ய துவங்கிட்டாரு. அடுத்து விழுந்து போன அத்தனையும் தேவன் திரும்பி கொண்டு வருவாரு. உள்ள செய்தவர் வெளியில மொத்தத்தையும் திரும்பி வர பண்ணுவாரு. விசுவாசிக்க முடியுதா? நம்ப முடியுதா? ஆத்துமாவில் அந்த வேலையை செய்ய துவங்கிட்டார்னு அடையாளத்தோடு நீங்க உறுதியா சொல்ல முடியுமா? உள்ளுக்குள்ள திரும்பி வர பண்ணினவ வெளியில போன அத்தனையும் கர்த்தர் திரும்பி கொண்டு வருவார். பட் only one condition, ஒரே ஒரு நிபந்தனையை கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிறாரு. அந்த யோபுல வாஸ்தவம் பாருங்க, அந்த யோபுல வாஸ்தவம் பாருங்க. அந்த வசனத்துக்கு மறுபடியும் போக முடிய விரும்புகிறேன். வசனத்துக்கு மறுபடியும் போங்க. 22 21 இருந்து வாசிங்க. நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், நல்லா இருக்கும்ல? சொல்லுங்க பார்க்கலாம். கண்டவன்களோடு பழகிறதுல என்ன நமக்கு இனிப்பு, அதெல்லாம் கசப்புன்னு தெரியும், அதெல்லாம் மாறாவா போகும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. பாருங்க, வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை எல்லாரும். நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும். கொஞ்சம் இப்படி போடுவோமா? நான் தேவனோடு பழகி சமாதானமா இருக்கணும், இப்படி சொல்லுவோமா? நான் தேவனோடு பழகி. இதெல்லாம் வாயில வராது. ஏன்னா கண்ட ஆட்களோடு பழகிறதுல நமக்கு அவ்வளவு சந்தோஷம். கவனிங்க, உன் வாழ்க்கையை திரும்பி கொண்டு வருவதற்கு இந்த தேவனால் மட்டும்தான் முடியும். நம்புறீங்களா? ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு கண்டிஷன், நான் அவரோடு பழகி சமாதானமா இருந்தால், அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை, அதனால் உமக்கு நன்மை வரும். ஆமென். அதனால் உனக்கு நன்மை வரும். மற்றவங்களோடு பழகுனீங்களா? அதனால் எனக்கு தீமை வரும். எப்படி சொல்லாம சொல்றீங்க? அனுபவம் பாஸ்டர். வசனம் முடியல, அடுத்த வசனம் வாசிங்க. அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பழகணும், அந்த உறவை நான் திரும்ப கொண்டு வரணும். ஏன் இது சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏற்பட்ட பாதிப்புல, ஏற்பட்ட இழப்புல கொஞ்ச நாள் யோபு அதிகாலை ஜெபத்தை விட்டுட்டாரு, இரவு ஜெபத்தை விட்டுட்டாரு, அந்த 3 நேர ஜெபத்தை விட்டுட்டாரு. என்ன பண்ணா? புலம்பிக்கிட்டே இருந்தார். தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகளையே அந்த ஜெப நேரத்தை விட்டுட்டு, அந்த தேவனோட உறவெல்லாம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு, பிரிஞ்சு போகலை. ஆனால் நம்பிக்கை விசுவாசம் இருக்கு. ஆனால் அந்த டைமிங்க்கு ஜெபிக்கிற அந்த ஜெப நேரத்தெல்லாம் விட்டுட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டார். எனவே தான் அவருக்கு மறுபடியும் சொல்லப்பட்ட ஒரு அழைப்பு, கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு, நீர் மறுபடியும் அவரோடு பழகி சமாதானமா இருப்பீர் என்றால் உமக்கு நன்மை வரும். 23 வாசிங்க. இப்போ 23 வாசிங்க. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். நீ அவரோடு உறவுல மறுபடியும் நீ உன் உறவை கட்டினா உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார்.
தகப்பனே, தாயே, சகோதரா, சகோதரி, வாலிப தம்பி, தங்கச்சி, உன் காரியத்தை ரீபில்ட் பண்ணுவதற்கும், ரிப்பேர் பண்ணுவதற்கும், ரெஸ்டோர் பண்ணுவதற்கும் என் ஆண்டவருக்கு ஒரு இரவு போதுமாக்கும், ஒரு நாள் போதுமாக்கும், ஒரு வினாடி போதுமாக்கும். ஆனால் ஆண்டவர் ஏன்ட்ட உன்னை கேட்கிறார், நான் உனக்கு ரீபில்ட் பண்ணணும்னா எனக்கும் உனக்கு இருந்த அந்த உறவை நீ பில்ட் பண்ணணும், அதை நீ ரீபில்ட் பண்ணணும், மறுபடியும் அந்த உறவை நீ கட்டணும். என்னோடு உள்ள உறவை நீ கட்டுவாயானால், ஜெப நேரத்தை கூட்டுவாயானால், மறுபடியும் அதிகாலை ஜெபம், அந்த மத்தியான ஜெபம், இரவு ஜெபம், அந்த முதல்ல இருந்த மணிக்கணக்கான ஜெபம், நேரு முழங்கான ஜெபம், கண்ணீரின் ஜெபம், தேவனோடு நெருக்கமான அனுபவம், இந்த நாட்களில் நீங்கள் அதை செய்வீர்கள் என்றால் கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு நாள் இரவு காலை நைட்டில் தூங்கி காலை எழும்பும் பொழுது கர்த்தர் அவைகளை மறுபடியும் திரும்ப கட்டி பழுது பார்த்து சரி செய்து மறுபடியும் திரும்பி கொண்டு வர இந்த தேவனால முடியும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எந்த வாக்கு தத்தமோ நிபந்தனை இல்லாம இல்லையாக்கும், நிபந்தனை இல்லாம இல்லையாக்கும். நான் மட்டும் இதை செய்துட்டா மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் அவைகளை கட்டி எழுப்ப உண்மை உள்ளவர். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? எழும்பி நிப்போமா? தகப்பனே, மறுபடியும் எடுப்பித்து கட்டவோ, பழுது பார்த்து சரி பண்ணவோ, திரும்ப கொண்டு வரவோ உம்மால் மட்டும்தான் ஆகும். நான் நம்புறேன், என்னுடைய கடந்த காலத்தில் சத்துரு உள்ள வந்து பாதிப்புகளை கொடுத்திருப்பான் என்றால், அவனால ஒரு பாதிப்பை கொடுத்து சீரழிக்க முடியுமானால் என் தேவனால எல்லாவற்றையும் புதிதாக்கி அதை சரிபடுத்த முடியும். எதிர்காலம் உங்க கரத்தில் இருக்கு. இந்த வசனத்தை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் வாழ்க்கையில் இதை செய்வீராக. மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.